இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எதற்காக இப்படி சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு 70 வருஷம் அவங்க அலைந்து திரியிறாங்க. தேசம் எங்க அவங்க சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு, நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், மறுபடியும் உங்களை நான் என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன், உங்க கண் காணும்படியாய் உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அப்ப நீங்க பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளேயும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் உங்களை வைப்பேன் இங்க வாக்கு பண்றாரு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாக்குறோம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாபிலோனில சிறைப்பட்ட இஸ்ரவேல் யூத ஜனங்களை கர்த்தர் மறுபடியுமாய் தன்னிடம் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதுக்கு ஜனங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்க 12வது வசனத்துல பாருங்க, எரேமியா 29:12, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், அவர் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லாரு. அப்போ தேவ ஜனங்கள்லாம் ஒன்று கூடி கர்த்தரை தொழுது கொண்டு அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜபத்துக்கு செவி கொடுப்பேன்னு சொல்றார். தேவனை எப்படி தேடணுமா? உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னே சொல்றார். கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்துல நாம அன்பு கூறணும். அவரை தேடும் போது அவர் நமக்கு தென்படுவார். அப்ப அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய சிறையிருப்பிலிருந்து, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் கூட எத்தனையோ எந்தெந்த எல்லைகள்ல சிறைப்பட்டிருக்கோ, நம் பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் சிறைப்பட்ட எல்லையிலிருந்து தேவன் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேடும் போது அவர் நமக்கு தென்படுவார். நம்மை துரத்தப்பட்ட எல்லையிலும் சிறையிருப்பிலிருந்து நம்மை திருப்பி கொண்டு வரவும் தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் வாசஸ்தலத்துக்கு, அவர் வாசம் பண்ணும் அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு வருவார். திரும்ப கொண்டு வருவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறத பாக்குறோம். செப்பனியா 3:19 பாருங்க, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன்னு சொல்றாரு. அக்காலத்திலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு போன பொழுது அவங்கள சிறுமைப்படுத்தினாங்க. மற்ற புறஜாதியினர் மூலமா அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. எந்தெந்த எல்லையெல்லாம் போய் அவங்க சிக்குண்டாங்களோ அந்த எல்லையெல்லாம் அவங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட நிலையில இருந்த உங்களை நான் என்ன பண்ண போறேன்? உங்க சிறையிருப்புல இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சிறைப்படுத்தினவங்களை நான் தண்டிப்பேன்னு சொல்றாரு. நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை நான் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு. மற்றவர்களால புறந்தள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களை நான் மறுபடியும் என் அண்டையிலே சேர்த்து கொள்வேன்னு சொல்றாரு. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அந்த 70 வருஷமா அவங்க அலைந்து திரிந்து புறஜாதி மக்களிடத்திலே அவர்கள் பட்ட வெட்கத்தை எல்லாம் தேவன் இந்த நாள்ல நீக்கி போடுவேன்னு சொல்லி அந்த தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் மத்தியில அந்த சகல தேசத்திலிருந்து துரத்தப்பட்ட உங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக செய்வேன்னு சொல்றாரு. ஏசாயா 56:5 பாருங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதிலுக்குள்ளவும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் அவங்க சிறைப்பட்டு போன அந்த எல்லையில இருந்து அவர்களை விடுதலை ஆக்குறது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய குமாரரையும் குமாரத்தையும் கூட என்ன பண்ணுவாராம்? அந்த சிறையிருப்புல இருந்து நான் விடுதலை ஆக்குவேன்னு சொல்றாரு. பாருங்க, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்ற அழியாத நித்திய நாமத்தை, என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன்னு சொல்றாரு. அப்ப சிறைப்பட்டு போயிருக்கிற உங்களுடைய
மதில்களுக்குள்ளாக, அவருடைய மதில்களுக்குள்ளாக உங்களை கொண்டு வருவேன்னு சொல்றார். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளாகவும், கர்த்தருடைய மதிலுக்குள்ள அவரே நமக்கு அக்கினி கோட்டையா இருக்கிறார் இல்லையா? நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலா இருந்து நம் மத்தியிலே அவர் மகிமையாய் வாசம் பண்ணுவேன்னே வசனம் சொல்லுகிறத பாக்குறோம். அப்படி அவருடைய அக்கினி மதிலுக்குள்ளாக நம்முடைய குமாரத்தையும் அவர் கொண்டு வந்து அந்த இடத்திலே அவர்கள் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் உங்களுக்கு கொடுத்து அழியாத நித்திய நாமத்தையே உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறத பாக்குறோம். ஏசாயா 62:12 பாருங்க. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தர் மறுபடியும் அந்த சிதறுண்ட ஜனங்களை, சிறையிருப்பில் இருக்கிற அவர்களை திருப்பி கொண்டு வந்து தன் ஜனமாக, பரிசுத்த ஜனமாக அவர் சேர்த்து கொள்றாராம். நீ தேடி கொள்ளப்பட்டதென்று, அப்போ தேவனால தேடி தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனமாய் அவர் அண்டையிலே உன்னை சேர்த்து கொள்ளுகிறார். கைவிடப்படாத நகரம் என்றும் நீ அழைக்கப்படுவாய்ன்னு சொல்றாரு. ஏசாயா 62:7 பாருங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ எழுந்து போன நம்மளுடைய புகழ்ச்சியும் கீர்த்தியும் இன்னைக்கு சிறைப்பட்ட நிலைமையில இருக்கோமா? மற்றவர்களால் தள்ளுண்டப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? நம் சொந்த ஜனங்களாலே நாம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நமக்கு தேவன் சொல்றாரு, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும், தேவன் இந்த பூமியிலே நம்மை புகழ்ச்சி உண்டாக்கும் வரைக்கும் தேவனை நாம் அமர்ந்திருக்க பண்ணாதபடிக்கு எப்படி பரலோக ராஜ்யத்தை வந்து பலவந்தம் படுத்துங்கள், பலவந்தம் படுத்துகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள் சொல்லப்பட்டது போல நம் சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். நம்ம இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியை உண்டாக்கணும்னா அவரை அமர்ந்திருக்க விடாமல் நாம் அவரை பலவந்தப்படுத்தணும். அப்போ தேவன் நம் சிறையிருப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி எருசலேமை ஸ்திரப்படுத்துகிறது போல நம்மையும் ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சிக்குள்ளாக்குவார். ஏசாயா 56:8 பாருங்க. இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களாய் சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்திலே சேர்ப்பேன் என்கிறார். இன்னும் தள்ளுண்டவர்களை அநேகரை நான் என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன்னே வாக்கு பண்றார். இப்படி தேவன் சிறைப்பட்டு போனவர்களையும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களையும் புறந்தள்ளப்பட்டவர்களையும் தள்ளுண்டவர்களையும் இன்னைக்கு சேர்த்துப்பேன்னு சொல்றாருல. அப்ப நாம தேவனுக்கு என்ன செய்யணும்? அப்ப எப்ப நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்னு பார்க்கும்போது, உபாகமம் 30:2-3 பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவரோடே சத்தத்துக்கு செவி கொடுத்தால். அப்ப எப்ப நம்ம சிறையிருப்ப அவர் திருப்புவார்னா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்துக்கு திரும்பும் போது, அவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, 3 சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்ளுவார். அப்ப தேவனிடத்திலே நாம் மனம் பொருந்தணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவருடைய உடன்படிக்கை கட்டளைகளை கை கொண்டு நாமும் நம் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்திலே அன்பு கூறும் போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். எல்லா பூமியிலே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குனாரோ அதை போல இன்றைக்கு நமக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.